ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, எல்லோரிடமும் அன்பாக பேசுவான். ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அது சின்ன சின்ன பொய்கள் சொல்லுவது. ஒரு நாள் காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் அருண் சாலையோரத்தில் ஒரு பழைய பணப்பையை கண்டான். அவன் அதை எடுத்து பார்த்தான். உள்ளே நிறைய பணம் இருந்தது. அடடா, இவ்வளவு பணமா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய நண்பன் ரவி அங்கே வந்தான். யாருக்கும் தெரியாது. அருண், நாம இதை வைத்துக்கலாம் என்றான் ரவி. அருண் கொஞ்சம் யோசித்தான். ஆனா இது யாரோட பணம் தானே என்றான். அதெல்லாம் விடு, இது நம்ம லக்கி டே என்று ரவி சிரித்தான். அருண் எதுவும் சொல்லாமல் அந்த பர்ஸை வீட்டுக்கு கொண்டு சென்றான். ஆனால் அவன் மனசு அமைதியாக இல்லை. அந்த இரவு முழுக்க அவனால் சரியாக தூங்க முடியவில்லை. அடுத்த நாள் காலை கிராமத்தில் ஒரு வயதான தாத்தா அழுது கொண்டே நடந்தார். ஐயோ, என் பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, அதுலதான் என் மருந்து வாங்குற பணம் இருந்தது என்றார் அவர் கவலையுடன். அதை கேட்ட அருணின் மனசு உடைந்து போனது. இந்த பணம் தாத்தாவுக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும் என்று அவன் நினைத்தான். அந்த இரவு அவன் மிகவும் வருந்தினான். நான் தவறு பண்ணிட்டேன், இந்த பர்ஸை திருப்பி கொடுக்கணும் என்று முடிவு செய்தான். மறுநாள் காலை அருண் அந்த தாத்தாவை தேடி சென்றான். தாத்தா, இது உங்களோட பர்ஸ் தானா என்று கேட்டான். தாத்தா பர்ஸை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆமாப்பா, இதுலதான் என் மருந்து பணம் இருந்தது, நீதான் இதை கண்டுபிடிச்சியா என்றார் அருண் தலை குனிந்து. மன்னிச்சுக்கோ தாத்தா, நான் இதை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் என்றான். தாத்தா மெதுவாக சிரித்தார். பரவாயில்லை பாவ, தவறை உணர்ந்து திருந்தறதுதான் பெரிய நல்ல விஷயம் என்றார். அதை கேட்ட அருண் மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த நாள் முதல் அவன் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை. மொரல்: பொய் சில நேரம் காப்பாற்றலாம், ஆனால் உண்மை என்றும் வெற்றி பெறும்.